கல்யாண வீட்டு ஸ்டைல் ரசம் எப்படி டேஸ்ட்டாக செய்யுதுன்னு பார்க்கலாமா? நீங்கள் ஒன்ஸ் சாப்பிட்டுட்டிங்கன்னா திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருப்பீங்க, அவ்வளோ டேஸ்ட். இதுக்கு நான் மிக்ஸி ஜாரில் மல்லி, துவரம்பருப்பு, கொஞ்சமாக ஜீரகம், மிளகு, ஒரு வரமிளகாய் போட்டு இதை அரைச்சி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் 10 பல் பூண்டு போட்டு இதை கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். ஒரு லெமன் சைஸ் புளி வந்து ஊற வச்சு 2 பழுத்த தக்காளியை வந்துட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். நான் புளியை கரைச்சி அந்த திப்பியெல்லாம் எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் இதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு, குழம்பு மிளகாய் தூள், ஒரு பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழை போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுறேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை ஒரு பக்கமாக எடுத்து வச்சுக்கலாம். இது நம்ம தக்காளி வெந்துச்சு இல்லையா, அந்த தக்காளியை வந்துட்டு தோல் எடுத்துட்டு அதை நம்ம மசிச்சு வச்சுக்கிறோம். இந்த தண்ணியை வந்து அதில் ஆட் பண்ணிடுறோம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் வந்துட்டு எண்ணெய், கடுகு, வரமிளகாய் 2, ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா மிக்ஸ், அதை போட்டுட்டு கருவேப்பிலெலாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுருங்க. பெருங்காயத்தூள் போட்டு நம்ம மசிச்சு வச்ச தக்காளி இதில் போட்டுட்டு நல்லா பச்சை வாசனை போகிறதுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதக்கி எடுத்துட்டு நம்ம கரைச்சி வச்சோம் இல்லையா புளி தண்ணி எல்லாம், அதையெல்லாம் இதில் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு சிம்மில் வச்சுட்டு நுர பொங்கி வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள். செம்ம